Hi friends, நான் Bhuvanesh. ஸோ டுடே நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயர் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் கேபிள் ஜாயிண்ட் எப்படி பண்ணுற ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிகினர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயரை கொடுத்து நீங்கள் ஜாயின் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா மோஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்டர் ஜாயிண்ட் தான் போடுவாங்க. இந்த ஜாயிண்ட் லைஃப் வருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வராது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்லாம் நீங்களே பார்க்குறீங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை நம்ம இழுத்து பார்ப்போம். ஸோ சுத்தமாக லைஃப் வராது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒரு ஜாயிண்ட் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாற்று வழியாக இது ஒரு சொல்யூஷனாக நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஜாயிண்ட் போடலாம். ஸோ இந்த ரன்னிங் ஜாயிண்ட் தான் இருக்க பெரும்பாலுமான எல்லா எலக்ட்ரிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஜாயிண்ட் தான் போடுவாங்க. அதாவது மல்டி ஸ்டாண்ட் ஒயரில். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஜாயிண்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்கள். இப்போ கட்டிமேட் வச்சு அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். அதாவது முறுக்கி விட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன லீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டேப் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நான் அந்த ஒயர் இழுத்து தான் காட்டுறேன், எந்த ஒரு ஏமாத்து வேலையும் பண்ணல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 பார்ப்போம். இதிலே டைப் 2 ரன்னிங் ஜாயிண்டோட இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வி ஷேப்பில் ரெடி பண்ணுங்கள். சைடில் இருக்குது எல்லாத்தையும் லைட்டாக முறுக்கி விட்டுங்க, பக்காவாக பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன நான் சொல்லி கொடுத்துருணும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே புதுசாக பண்ண தேவையில்லை. அப்புறம் ஒரு சில பேர் வந்து என்ன ப்ரோ வீடியோ எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ண போனால் மைண்ட் ஒரு அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடுது. ஃபஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ இனிமேல் வந்து வீடியோ கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதை பற்றி அப்புறம் பேசலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிராஸ் செக்ஷனில் ரெண்டுத்தையும் ஒன்றா ஈவனாக வச்சுட்டு ரன்னிங் ஜாயிண்ட்டில் ஒன்றா முறுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. ஸோ பக்காவாக வரும். இந்த வீட்டில் சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதாவது பிகினர்ஸுக்கு. ஸோ ஒரு சில எலக்ட்ரிஷனும் பார்த்துட்டு இருக்கலாம். முழுக்க இந்த வீடியோ பிகினருக்காக தான் பண்ணேன். நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு அப்கமிங்கில் வீடியோஸ் நிறைய இருக்குது. கான்டாக்டெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாகவே இழுத்து தான் காட்டுறேன். ரன்னிங் ஜாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டைப்ஸ் 2 நம்ம பண்ணோம்ல, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ டேப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஜாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்பவும் பக்காவாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இதுவும் கொடுத்துறாதீங்க. ஓகே, ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ என்னன்னு பார்த்துலாம். ஒரு கேபிள் வந்து எப்படி ஜாயின் பண்ணுற ஒரு வீடியோ இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிளில் வந்து நான் ஸ்லீவ் எடுத்துறேன். ஸ்லீவ் எடுக்கிறது கத்தியே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கட்டி மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரு. அந்த உள்ளே இருக்க அந்த ஒயரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கத்தி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டைமும் மிச்சமாகும், ஸ்லீவும் பக்காவாக எடுத்துடலாம், டீசெண்டாக இருக்கும். ஓகே, என்ன ப்ரோ எடுத்தோன்னே நீங்கள் பாட்டுன்னு ஜாயின் போட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு கேட்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன தப்பை நான் வந்து நான் பண்ணால் சுட்டி காட்டுறதுக்காக இந்த வீடியோ காட்ட வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் போடுற ப்ரொசீஜர் எல்லாமே பக்கா தான். ஆனால் இதில் ஒரு தப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தப்பை நான் இப்போ உடனே சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ ஜாயிண்ட்லாம் போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒயர் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரை நான் வந்து ஜாயின் போட்டுறேன். இந்த இது நான் காமிச்சா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாயிண்ட் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் காமிக்கிறேன். எந்த ஒரு தப்பும் இல்லை இது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவோடய ட்ராவல் ஆகுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ரெட் கலர் ஒயர் டேப் பண்ணியாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாயிண்ட்லாம் பக்கா போட்டுவிட்டோம். பட் இதில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்லை என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா மூணுமே ஒரே ஈவனாக இருக்குது. அந்த டேப் பண்ணதும் சரி, ஜாயின் பண்ணது எல்லாமே மூணுமே ஒரே ஈவனாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா லோடு காரணமாக அது எப்போ வேணாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், 3 கேபிளும் ஒரே ஈவனாக தானே இருந்துச்சு ப்ரோ ஜாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி கேட்கலாம். கம்பெனி ஸ்லீவ் வேறு, நம்ம மேனுவலாக போகிற இன்சுலேஷன் வேறு. ஓகேவா? அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபால்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ நான் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப் பை இந்த ஸ்டெப் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுலேயும் இதே மாதிரி கட் பண்ணிங்க, மார்க் பண்ணிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட் வந்து ஒர்த்து தான். எங்கெங்கெல்லாம் இந்த ஜாயிண்ட் பயன்படுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏசி ஒயரிங் பண்ணும்போது சப்போஸ் ஓப்பன் ஒயரிங்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டை வந்து அதாவது ஒயர் எட்டாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜரு. இந்த டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் கேபிளில் ஜாயிண்ட் போடணும். ஒரு சில பேர் மாற்றியும் போடுவாங்க. நம்ம அப்கமிங்கில் ஒரு வீடியோஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லா பார்க்குறீங்க. இந்த சைடில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரில் ஒரு சைடு ஷார்ட்டாகவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இது மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி என்ன பண்ணுங்கள், நம்ம ரன்னிங் ஜாயிண்ட்டே போட்டுருங்க. ப்ரோ நம்ம ரன்னிங் ஜாயிண்டோட டைப் 2 போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேபிளில் ஜாயிண்ட் போடுறதுக்கு. இது வந்து மல்டி ஸ்டாண்ட் ஒயருக்கு தான் பொருந்தும் அந்த ஜாயிண்ட்லாம். ஆர்மர் கேபிள்லாம் ஜாயிண்ட்டு போகிறது வந்து நீங்கள் லெக் அடித்து தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணால் டைட் பண்ணிட்டே வந்துடலாம். ஜாயிண்ட் போட்டு வந்துடலாம். ஜாயிண்ட் போட்டு அந்த எட்ஜஸ்லாம் வந்து கடிமேட் வச்சு டைட் பண்ணுறேங்க. ஒரு சின்ன லீட்லாம் இதுவாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுங்க. நீங்கள் டேப் பண்ணும்போது அந்த டேப்பையும் கிழிச்சிட்டு வெளியே வரும். சின்ன லீடு தான் சொல்லிட்டு தெரியாமல் விட்டிங்கன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ எண்டு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட அந்த ரெஃபரன்ஸ் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஜாயிண்ட் ஒன்று சந்திக்கல பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ப்ரொசீஜராக இருக்கணும்ல, எல்லாமே பக்கா இருக்கணும்ல, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டேப் பண்ணுறேங்க. டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. ஸோ எல்லாமே பக்கா பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது கேபிள் ஜாயிண்ட்டில் இது வந்து மல்டி ஸ்டாண்ட் ஒயருக்கு போடுறது. ஆர்மர் கேபிள் அது மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஜாயிண்ட் தான் பண்ணணும். அது நான் அப்கமிங்கில் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் ஒரே டைமில் ஒரு 4 நியூட்ரல் இல்லை ஒரு 3 நியூட்ரல் வந்துச்சுன்னா எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ இந்த மெயின் வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பட்டன் லிங்க் தரேன். ஒட்டு மொத்தமாக 2 வே சுவிட்ச் கனெக்ஷன், சுவிட்ச் போர்ட் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துருங்க. ஐ பட்டன் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சென்ட்ரல் லூப் ஒரு ஸ்லீவ் எடுத்துட்டேன். இன்னொரு ஒயர் ஒன்று கட் பண்ணிட்டு அதை லூப் ஜாயின் போட்டுறேன். ஓகேவா, இப்படி போட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பேட் வச்சு டைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஒயரும் ஒன்று வரணும். அதே சமயம் இன்னொரு நியூட்ரலே வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி நான் ஜாயின் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் போட்டுறேன். லென்த்தாக நான் ஸ்லீவ் எடுத்து அது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணிடுறேன் ஒயரை. இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பக்காவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ ஜங்ஷனில் தான் ஜாயிண்ட் வரணும். அப்போ தான் நாளைக்கு எதனா ஒரு ஃபால்ட் ஆனால் கூட உங்களால் ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டேப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு இது புரிஞ்சிருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரல் வந்து நான் இப்படி ஏன் டேப் பண்ணேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நியூட்ரல் நம்ம வைக்கணும். அதுக்காக தான். ஸோ கட் பண்ணி ஜாயிண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் நீங்கள் போட்டுடலாம். சிம்பிளாக முடிஞ்சிருதுல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயிண்ட் வந்து நீங்கள் போடணும். அந்த ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் தான் ஜாயிண்ட் போடுறீங்க, உங்கள் கையில் தான் இது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஜங்ஷனில் ஜாயிண்ட் வர்றது வரைக்கும் பார்த்துங்க. ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேன் டவுன் ராடில் எப்படி ஒயர் இன்செர்ட் பண்ணுறது. இது வந்து நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் பகுதி, டவுன் ராடில் டவுன் பகுதி. இது வந்து கெனாப்பின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேனோட கப்பு கெனாப்பிஸ், அதோட டெக்னிக்கல் நேம் கெனாப்பி. இந்த கெனாப்பி நீங்கள் இப்படி தான் இன்செர்ட் பண்ணணும், மாற்றி கொடுக்காதீங்க. ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணுங்கள். இதோட சைடு அதர் எண்டில் போடணும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. ஓகேவா, இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி அடிச்சுட்டு டேப் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. டவுன் சைட்லேருந்து டாப்புக்கு தள்ளாமல் டாப்லேருந்து டவுனுக்கு தள்ளுங்க. ஓகேவா, ஸோ டாப்லேருந்து டவுனுக்கு தள்ளுங்க. ஸோ பெரும்பாலும் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒயரை தள்ளிட்டு டெஸ்டர் வச்சு குத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒருத்தாக தான் இருக்கும். வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது டாப்லேருந்து நான் டவுனில் தள்ளியிருக்கேன். டவுன் பகுதி வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அந்த பைப்பு வெட்டின மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லென்த்தாக வச்சு ஒயரை மட்டும் ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஒயரை வந்து ரிவர்ஸில் வலிச்சிக்கோங்க. அதாவது டாப் பகுதியிலேருந்து ரிவர்ஸில் வலிச்சிங்க ஒயரை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 நான் 1 ஸ்கொயர் ஒயரோட நிறுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பெருசாக போடாதீங்க. நம்ம வலிச்சிட்டோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சென்டரில் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஸ்லீவ் எடுத்த ஒயரை நீங்கள் வலிச்சிங்கன்னா சென்டரில் வந்துடும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ஒருத்தான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது அப்கமிங்கில். ஸோ இது வந்து ஃபேன் மாட்டினவங்களும் இந்த ஐடியா இருந்திருக்கும். ஸோ புதுசாக பார்க்குற பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்கமிங்கில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.